எங்கும் இறைவன் மயம். இந்த சித்தாந்தத்தோடு வாழ்ந்தவர் தான் ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த குரு சுவாமிகள். இந்த மகானோட கோவில் புதுச்சேரி முதலியார்பேட்டை உளுந்தைக்கீரப்பாளையம் ரயில்வே கேட் பக்கத்தில் இருக்கு. ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த குரு சுவாமிகள் 175 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலூர்ல பிறந்தார். சின்ன வயசுலேயே தேவி பராசக்தியோட தீவிர பக்தரா இருந்தார். அந்த மரபுல பிறந்த இவரு வேத பாராயணங்கள், உபனிஷத்துக்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்தார். சாஸ்திரங்களை படிக்க படிக்க அதோட வலிமையை உணர்ந்தார். அதனால அவர் உச்சரிக்கிற மந்திர சக்திகளோட அற்புதங்களை அனுபவபூர்வமா உணர்ந்தார். எந்திர வழிபாட்டுல வல்லமை பெற்றிருந்தார். அவரு தேவி பராசக்தியை பூஜிக்க பல எந்திரங்களை உபயோகிச்சார். அதனால பரம்பொருளை தன்குள்ள உணர ஆரம்பிச்சார். சுவாமிகளோட சின்ன வயசுல அவரோட தந்தை காலமாயிட்டார். அதுக்கப்புறமா சகோதரர்களுக்குள்ள சொத்து பிரச்சனை ஏற்பட்டுச்சு. நிலையில்லாத சொத்துகளுக்கு ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் அடிச்சு கொள்ற துன்மார்க்கர்கள் மத்தியில இருக்கவே வேண்டாம்னு முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியேறார். சொத்து வேணா, ஆத்ம ஞானம் போதும், தாம் காண வேண்டிய காட்சி ஆத்ம தரிசனம் மட்டும்தாங்கிறத உணர்ந்து கங்கை, காசி போன்ற இடங்கள்ல சுத்துறார். இமயமலையில ஞானந்த குருவை சந்திச்சு அவர்கிட்ட ஆத்ம சாதனையை பயின்று இறை காட்சி கிடைக்கப்பெறார். இறைவனுடைய ஈடுபாடு அதிகமாக இருந்ததுனால, சிவபெருமான மேல பற்று அதிகமாக இருந்ததுனால ஞான பயிற்சி பண்ணும்போது அவர் முக்தி அடைகிற ஸ்டேஜ் வரும்போது அவருக்கு ஒரு ஞான ஒளி வட்டம் கிடைச்சது. அந்த வட்டத்தின் மூலியமா அவருக்கு சிவபெருமானுக்கு ஜீவசமாதி ஆகக்கூடிய இடம் புதுச்சேரி இருந்தது. உணர்ந்த சித்தர் சன்னியாசியா நடப்பாதையா புதுச்சேரி வரும்போது உளுந்தைக்கீரப்பாளையம் ரயில்வே கேட் அருகில் வரும்போது தான் அவர் கண்ட அந்த ஞான ஒளி வட்டம் கிடைச்சது. இதுதான் நம்மளுக்கு தகுந்த இடம் சொல்லிட்டு சிவபூஜை பண்ணார். அவர் கையால் எழுதப்பட்ட 2 எந்திரம், ஒரு எந்திரம் மனோமணி எந்திரம், மற்றொரு எந்திரம் சரவணபத்திரம். இது ஒரு கரடுமுடான பகுதியாக இருந்ததுனால அவர் சுத்தப்படுத்தி சிவபூஜை பண்ணார். அதுக்கப்புறமா தான் புதுச்சேரிக்கு வந்தார். முதலியார்பேட்டை உளுந்தைக்கீரப்பாளையம் ஆள் நடமாட்டமே இல்லாத தோப்புல நிஷ்டையில அமர்ந்தார். எந்திர பூஜைகளை தவறாம செஞ்சு தேவி பராசக்தியை தினமும் வழிபடுவார். அப்பப்போ பக்தர்களோட குறைகளை கேட்டு அதுக்கு நிவாரணம் சொல்லுவார். இறைவா, நீ எங்கும் இருக்கிற, உன்னை நான் பார்க்கிறேன், இப்படியே இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிப்பார். சுவாமிகள் எப்பவுமே ஆனந்தமயமா காட்சியளிப்பார். சுவாமிகளோட அற்புத ஆற்றல் அறிந்த அவர்கிட்ட தினமும் பல பேர் ஆசி பெற வந்தாங்க. சுவாமிகளோட மகிமையினால தீராத நோய்களும் குணமானுச்சு. ஒரு நாள் மாலை அமைதியா அமர்ந்திருந்தாரு சுவாமி. ஒரு திசையை நோக்கி தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார். பக்கத்துல இருந்தவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்க ஆச்சரியத்தோட கேட்டாங்க, அங்க ஆண்டவன் சிரிக்க போறாண்டா, 1000 பேர் வாழ போறாண்டா, எல்லாரும் ஏறி போக பெரிய வண்டி வரப்போகுதுடா அப்படின்னு துள்ளி குதிச்சு ஓடினார். தன் வேட்டியை எடுத்து காட்டி, துணி வரப்போகுதுடா, துணி வரப்போகுதுன்னு சிரிச்சார். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் எல்லாரும் ஏறி போக பெரிய வண்டி வரப்போகுது, எப்போது ஓடுன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தார். சுவாமி சொன்ன மாதிரியே அந்த இடத்துல நெசவாலை ஒன்றும் ரயில் தண்டவாளமோ பிற்காலத்துல உருவானுச்சு. அது இப்பவும் இருக்கு. இந்த ஆலயத்துல சுவாமிகள் பூஜித்த எந்திரம் இன்னமும் இருக்கு. சில நாட்களுக்கு பிறகு அன்றைய பிரெஞ்சு அரசு சுவாமிகள் கூறிய அரங்கன் தோப்பை பார்வையிட்டு கட்டிடம் கட்டும் பணியை தொடங்கினாங்க. தொடர்ந்து ரயில் சேவைக்கான பணியை தொடங்கினப்ப மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஐயா சக்திவேல் பரமானந்தருடைய ஜீவ சமாதிக்கு தான் அவர் வழிபட்ட யந்திரம், முதல் யந்திரம் மனோமணி யந்திரம் சொல்லுவாங்க. சனி, ராகு, கேது, புதன், அங்காளம் 9 கிரகத்தினுடைய நிவர்த்தியாகக்கூடிய யந்திரம். மற்றொரு யந்திரம் சரணபாக யந்திரம். முருகரையும் சக்தியும் சிவனையும் வழிபட்டு இங்க ஜீவசமாதி ஆனாங்க. ஆடி 23 ஆகஸ்ட் மாதம் வரும். ஆடி 23 ஜீவசமாதி ஆகும் சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் போட்டு ஜீவசமாதி ஆன இடம் சக்திவேல் பரமானந்த ஐயா. சில காலம் அமைதியா இருந்த சுவாமிகள் ஒரு நாள் விடியற் காலையில எழுந்து உட்கார்ந்தார். தன்னை தரிசிக்க வருவோரை எல்லாரையும் நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்கினார். ஒவ்வொருத்தரையும் பார்த்து கரம் கூப்பி கும்பிட்டு சொன்னார். இதை பார்த்தவங்களுக்கு உடல் செலுத்திருச்சு. சுவாமிகள் ஏதோ முக்கியமான செய்தி சொல்ல போறாருன்னு நினைச்சாங்க. மறுநாள் பொதுமக்கள், பக்தர்கள்னு எல்லாரும் சுவாமிகளை பார்க்க வந்தாங்க. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரும். 4 வருஷத்துக்கு ஒரு முறை 7ஆம் தேதி வரும். ஆகஸ்ட் 8 காலையில் 1000 பேருக்கு அன்னதானம், மதியானம் 4000 பேருக்கு அன்னதானம், யாகசாலை சிறப்பாக நடக்கும்.
2008 வரைக்கும் ஐயா கீத்துக்கொட்டா தான் இருந்தாங்க. 2008 பேருக்கு தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. மீண்டும் 2019 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. காலையில் ரெகுலராக ஒரு 100 பேருக்கு அன்னதானம். இங்கே வர்ற பக்தர்கள் குறைகளெல்லாம் நிவர்த்தியான பிறகு உபயதராக வந்து முன்பதிவு பண்ணி ஐயாவுக்கு அவர் கையால் அன்னதானம் பண்ணுறாங்க. இவர் மக்களுக்கு சேவை புரிகிறார். இவருக்கு சொத்து மக்கள் தான், இவருக்கு வருமானமே கிடையாது. மக்களுடைய தேவையை நிவர்த்தி பண்ணி அவங்க கையால் வாங்கி பிறருக்கு அன்னதானம் தான் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. உபயதாரம் இல்லாத பட்சத்திலையும் உபயதாரர்கள் நிர்வாகம் அன்னதானம் நடத்துகிறாங்க. இங்கே சிறப்பு அம்சம் என்னென்னா பௌர்ணமி பிரதோஷம் சிறப்பாக பூஜை நடக்கும். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. 6 அன்றைக்கு காலையில் 6 கால பூஜை சிறப்பாக நடக்கும். நம்ம சக்திவேல் பரமானந்த சித்தர் கோயிலில் ஜீவ சமாதி 2 பகுதி இருக்குது. ஐயா கிட்ட வழிபட்டு நமச்சிவாய இந்த 5 எழுத்து மந்திரத்தை எந்திரத்து மூலியமாக நம்ம சொல்லும்போது போன பிறவியினுடைய ஊழ் வீணை பயன் இதையெல்லாம் அறுவடை பண்ணி கொடுக்குறார். இங்கே வர்ற மக்களுடைய குறைகளை உடனே நிவர்த்தி பண்ணுகிறார். இது மட்டும் இல்லாமல் பள்ளியில் செல்லும் மாணவர்கள் 10th எக்ஸாம் ஆல் டிக்கெட்டோ +2 ஆல் டிக்கெட்டு மெடிக்கல் ஆல் டிக்கெட்டெல்லாம் இங்கே வச்சு ஐயா கிட்ட வச்சு வழிபட்டு போகிறவங்க 100% சக்ஸஸ் ஆகிறாங்க. நல்ல கல்வி தகுதி சிறப்பாக ஐயா மாதிரி வழங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை, கல்வி தடை, குழந்தை பாக்கியம், வேலை தடை, மன அழுத்தம் இதை எல்லாமே நீக்கி கொடுக்கிறார் ஐயா. காலையில் நடப்பாதை 6 மணி திறந்த பிறகு இங்கே முதலாளப்பட்ட உள்ள வியாபாரிகள் பள்ளிக்கூடம் செல்லும் மாணவர்கள் எல்லாமே ஐயாவை தரிசனம் சென்று தான் செல்வாங்க. போராட்டம்லாம் வெற்றி கிடைக்கும். ஐயா கிட்ட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா வந்த இலக்கை வழிகாட்டுவார். குறைஞ்ச பட்சத்தில் 3 மாசத்துல அவருங்க வந்த இலக்கை அடைஞ்சிடறாங்க. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.